வெள்ளை ட்ரக்காரன் வர்றான், பெருசா வர்றான் பாரு. என்னைய மாதிரியே ஆடி அசைஞ்சு வரான். அட சீக்கிரம் வாடா, சட்டு போட்டு வேலையை முடிச்சுட்டு காட்டுக்குள்ள போனோம். இவனெல்லாம் டிரைவர்னு ஒருத்தன் வேலைக்கு வச்சிருக்கான் பாரு, அந்த ஓனரை சொல்லணும். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், வண்டியை நிப்பாட்டு, வண்டியை நிப்பாட்டு. அடி இன்னைக்கு என்னடா என்னைக்கும் இல்லாத பழக்கமா புதுசா ப்ளூ கலர்ல படுதா போட்டு மறைச்சு எண்ணெய் கொண்டு போய்கிட்டு இருக்க. அப்ப ஏதோ ஒரு முக்கியமான ஐட்டம் உள்ள இருக்கு, அப்படித்தானே? வண்டி எடுத்துட்டு ஓடிடாரா? உள்ள என்ன வச்சிருக்குன்னு நான் பாத்துட்டு வரேன். அடே என்னடா உள்ள கட்டு கட்டா கரும்பு இருக்கு, இதுதான் மறைச்சு கொண்டு போய்கிட்டு இருக்கியா? ஓகேடா, உன் ஓனருக்கு பாதகம் இல்லாம அண்ணன் ஒரே ஒரு கட்டை மட்டும் எடுத்துக்கிறான்டா. பின்னாடி 2-3 வண்டி வருது, அதுல இருந்தா ஒவ்வொரு கட்டு கரெக்ட் பண்ணேன்னு வையே, உன் ஓனருக்கு நட்டம் இல்லாம இன்னைக்கு பொழப்ப ஓட்டுக்கொண்டா. நாம என்னதான் ஆட்டையை போட்டு பொழப்ப ஓட்டினாலும் அடுத்து அவன் பொழப்ப மொத்தமா முடிச்சிடக்கூடாதுல. என்ன நான் சொல்றது? இப்ப டிரைவர் தம்பி, ஒரு கட்டு ஆட்டையை போட்டாச்சு, இந்த இன்னொரு வண்டி வருதுடா, அதை போய் நான் கரெக்ட் பண்றேன். நீ கிளம்பு கிளம்பு, போட்டு ரைட் ரைட் போடா, கொஞ்சம் சீக்கிரம் வண்டி எடு. அங்க காட்டுக்குள்ள என் பொண்டாட்டி புள்ளையா காத்து இருக்குங்கடா. அடுத்தடுத்து வர்ற வண்டியில இருந்து நான் கரும்பு கரெக்ட் பண்ணிட்டு போய் அது விட்ட கொடுத்தா சந்தோஷப்படுங்கல்ல. நீ என்னன்னா இப்படி மசன் வண்டி ஓட்டுற, விட்டா வண்டி போக மாட்டேங்குதுன்னு நம்மளே தள்ள சொல்லுவான். அடே டிரைவரு, அடுத்த தடவை நீ பாடல ரூட்டை மாத்தி போய் எனக்கு கிடைக்கிற அந்த ஒரு கட்டு கரும்புல மண்ணாளி போட்டுறாதடா. அதனால அடிக்கடி இந்த பக்கமே வா, சரியா? எப்பாடே கரும்புல அடிக்கிறா அண்ணனை பார்த்தது அங்க எங்கன்னு வண்டியை உலட்டாமா அப்படியே நிப்பாட்டின பாத்தியா? அங்க நிக்கிறடா நீ. அடே இப்போதான் உன்னைய பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கேன், அதுக்குள்ள வண்டி எடுத்துட்டு போ பாக்குற பாத்தியா? நிப்பாட்றா. அண்ணனோட தேவை என்ன? 2 கட்டு கரும்பு, அதை மட்டும் எடுத்து விட்டு உன்னை எந்த சேதாரம் இல்லாம அமைதியா அனுப்பி வச்சிருவேன். ஏலே டிரைவர், இப்போ கொஞ்சம் சிரமப்பட்டு எடுத்துட்டேன், அடுத்த தடவை வரும்போது கரும்பு கட்டை எட்டி எடுக்கிற மாதிரி கொஞ்சம் பக்கமா கட்டி கொண்டு வாங்கடா. சரிடாப்பா, நீ கிளம்பு, நான் அடுத்த வண்டியை பாத்துக்கிறேன். என்ன இன்னும் பசி அடங்கலையே, கூட 2 கட்டை இறக்கிக்கணுமோ? சாச்சா, ஒரே வண்டியில இருந்து எல்லாத்தையும் இறக்கணும், அப்புறம் புள்ள குட்டிக்காரன் அவனும் பிழைக்கணுமா இல்லையா? அவனுக்கு ஒரு வண்டி ஒரு லோடு, நமக்கு எத்தனையோ வண்டி வரும், வராமையா போயிடும். நான் சொல்லல, இப்பவுமே ஏதோ வண்டி வர்ற சத்தம் கேக்குதுல. வருது வருது. டக்குன்னு திரும்பினா டிரைவர் பயந்து போய் நம்ம மேலே வண்டி விட்டுருவான். மெல்ல திரும்புவோம், பாரு நம்மளை பார்த்துட்டு அப்படியே நிப்பாட்டிட்டா. அதான பார்த்தேன், நம்மளை தாண்டி ஒரு பய போயிடுவானா என்ன? டே எங்கடா போற? டிரைவர் தம்பி, நீங்க ஓட்டுறது குட்டி யானையா இருக்கலாம், ஆனா உங்க முன்னாடி நிக்கிறது பெரிய யானை. கொஞ்சம் பார்த்து பக்குவமா அனுசரிச்சு நடந்துக்கோங்க. இப்படி வண்டி நிப்பாட்டாம அடாவடி பண்ணீங்க, அப்புறம் நானும் அடாவடியில இறங்குற மாதிரி இருக்கும். ஆமா சொல்லிவிட்டேன். ஏண்டா டிரைவரு, நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அப்படியே பின்னாடியே போய்கிட்டு இருக்கலாம்னா? நீ பின்னாலே போடி, நான் முன்னாலே வாரேன். தம்பி, ஒழுங்கு மரியாதையா கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டுங்க வண்டிய, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வந்திருக்கு. இப்படி நிப்பாட்டுறது நல்ல பிள்ளைக்கு அழகு. அப்புறம் தம்பி, வண்டிக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க? திங்க ஏதாவது இருக்கா? ஏது ஒண்ணும் இல்லாத வெறும் வண்டியா? அட பிக்காளி பயல, இந்த வெறும் வண்டியை வச்சுக்கிட்டாட அங்கேயும் எங்கேயும் ஆட்டிட்டு போடா போ. வெறியாயி வண்டியை கவுக்குறதுக்குள்ள வண்டி எடுத்து ஓடிடுமா? வந்துட்டான் வெறும் வெறும் வண்டியை கொண்டுட்டு. இல்லை, அடுத்த தடவை இப்படி ஒண்ணும் இல்லாம வந்த உன் குட்டி யானையை ஏறி மிதிச்சு குட்டி ஊண்டி யானை ஆக்கி விட்டுறேன். ஆமா, யூஸ்லெஸ் ஃப்ளோ. கருமம் காட்டுக்குள்ளேயே தெரிஞ்சா இப்படிதான் உழைச்சி கஷ்டப்பட்டு பழத்தை பறிக்க வேண்டியிருக்கு. ஒரு பழத்தை பறிக்க இவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கிறதுனாலதான் நம்ம பயில ரோட்டுக்கு போய் லாரியை மறிச்சு பழத்தை ஆட்டைப்பட்டு வந்துடுறான் போல. இனிமே நாமளும் அதை ஃபாலோ பண்ணிட வேண்டியதான்.